நாடாளுமன்ற குழு துணைத் தலைவர் அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார்கள். உறுப்பினர் லயன்ஸ் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் மாரத்தான் மாசு என்று அழைக்கப்படக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களே, தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, வட்டக்கழகத்தின் செயலாளர் லயன்பா பாபு அவர்களே, முன்னே தூத்துக்குடிக்கு வந்திருந்தார்கள். அங்கே பல மருத்துவ திட்டங்களை மருத்துவத்திற்கான செயல் திட்டங்களை துவக்கி வைத்துவிட்டு நாங்கள் நீண்ட நாளாக வைத்திருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தந்துவிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கான போதிய மருத்துவர்களையும் எங்களுக்கு வழங்கிவிட்டு அந்த நிகழ்ச்சியை முடித்து இங்கே திரும்பி இருக்கிறார்கள். நேற்றே அந்த நிகழ்ச்சியிலே தொகுதி மக்களின் சார்பிலே என்னுடைய மகிழ்ச்சியை நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொண்டேன். இன்று சென்னையில் அவரது தொகுதியிலும் என்னுடைய தொகுதியின் சார்பிலே எங்களுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக மக்களை தேடி மருத்துவம் என்ற அந்த முத்தாய்ப்பான திட்டத்தை பற்றி அதை ஐநா எந்த அளவுக்கு பாராட்டி அதை பரிசு தரக்கூடிய அளவிற்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அதன் புகழ்பாடு இருக்கிறது என்பதை பற்றி இங்கே எடுத்து சொன்னார்கள். இப்படி சாதாரண சாமானிய மக்களை சென்றடையக்கூடிய வகையிலே, அவர்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலே வளர்ந்திருக்கக்கூடிய நாடுகளில் கூட கிடைக்காத மருத்துவ சேவைகள், மருத்துவ வசதிகள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மிக சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. நான் சில நாட்களுக்கு முன்பு வரை மக்களை தேடி மருத்துவம் என்பதுதான் மருத்துவ துறையிலே அண்ணன் தளபதி அவர்களுடைய முத்தாய்ப்பான திட்டம் என்று எண்ணி இருந்தேன். ஆனால் முதலமைச்சரின் மருந்தகம் என்ற அந்த திட்டத்தை நேற்று அமைச்சரோடு சென்று பார்வையிடும் வரை மிக பெருமையாக எனக்கு தெரிந்து ஒன்றிய அரசாங்கத்தோட ஒரு உருப்படியான திட்டம் இருக்கு. என்ன இருக்குன்னா, அது முன்னாடியே இருந்த ஆட்சி போட்டு கட்டமைத்து உருவாக்கி இருந்த திட்டம் என்றாலும் அதை செயல்படுத்தி இருக்கக்கூடியவர்கள் இன்று ஆட்சியில இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியில ஒரு உருப்படியான திட்டம் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி அப்படிங்கிற ஒரு திட்டம். அதாவது சாதாரண சாமானிய மக்களுக்கு நியாயமான விலையிலே மருந்துகள் கிடைக்கக்கூடிய திட்டம். அது ஏதோ நல்ல திட்டம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய திட்டத்தை பார்த்த பிறகு ஏன் இவ்வளவு மலிவான விலைக்கு ஒரு மாநில அரசாங்கம் மருந்துகளை மக்களுக்கு வழங்கும் போது இதுல இரட்டிப்பு விலைக்கு ஏன் ஒன்றிய அரசாங்கம் மருந்துகளை வழங்கி கொண்டிருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. 206 மருந்துகள், அத்தியாவசியமான மக்களுக்கு தேவையான மருந்துகளை யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. 10 ரூபாய் 15 ரூபாய் என்று சொல்லக்கூடிய விலையிலே சாதாரணமா பேசும்பொழுது சொல்லுவார்கள் சல்லிசாக கிடைக்கிறது என்று. அப்படி கிடைக்கக்கூடிய வகையிலே யாரும் என்னுடைய வருமானத்துல பாதி மருந்துக்கே போகுதுன்னு சொல்லி கவலைப்பட முடியாத அளவிற்கு அவ்வளவு
சாதாரண விலைக்கு மக்களுக்காக அந்த முதலமைச்சருடைய மருந்தகத்திலே வழியாக இன்று 200 மருந்துகளுக்கு மேல் வழங்கப்படுகிறது என்றால் இதைவிட சிறப்பான ஒரு திட்டம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒவ்வொருவர் வீட்லயும் பெரியவர்கள் இருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையிலே ஒரு மருந்து தினமும் தேவைப்படக்கூடிய ஒரு சூழலிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது, பெரியவர்களுக்கு ஒன்று தேவைப்படுகிறது, இளைஞர்களுக்கு கூட தினம் பிரஷர் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, அதனால மருந்து தேவைப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வருமானத்திலே மருந்துக்கே செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன அந்த நிலையை மாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டம் தான் இந்த முதலமைச்சருடைய மருந்தகம் என்ற மிகச் சிறப்பான ஒரு திட்டம். இப்படி நம்முடைய ஆட்சியிலே ஒவ்வொரு நாளும் அமைச்சர் பேசும்பொழுது சொன்னாரே, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய பெருமை, அவருடைய செல்வாக்கு என்பது தமிழ்நாட்டிலே பிப்ரவரியிலிருந்து இன்னும் சில மாதத்திலேயே இன்னும் அதிகப்படியாக வளர்ந்திருக்கிறது என்றால் எப்படி ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட போது முதலமைச்சர் சொன்னார் அல்லவா, எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து நான் முதலமைச்சராக செயல்படுவேன். ஏன் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று அவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நான் முதலமைச்சராக செயல்படுவேன் என்று. அந்த வாக்களிக்காத மக்கள் இன்று ஏன் இவருக்கு நாம ஓட்டு போடல என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு வருந்தி இன்று அடுத்த தேர்தலிலே நிச்சயமாக அவருக்கு வாக்களிப்போம் என்ற அந்த உறுதியை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் முதலமைச்சருக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு பெருகி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட ஆட்சி பெண்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்திற்கு இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. விடியல் பயணம், நீங்க யார்கிட்டயும் போய் கையை நீட்டி நான் வெளியில போனோம் போகட்டுமா இல்லையான்னு கேட்க வேண்டாம். நீங்க பாட்டு வெளியில போனோம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நேரா போய் பஸ்ல ஏறி எங்க வேணாலும் போலாம். உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது, பஸ்லயும் கேட்க முடியாது, வீட்லயும் கேள்வி கேட்க முடியாது. ஏன் செலவு பண்றேன்னு யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க பஸ்ல போனாங்கன்னா வெளியில போனாங்கன்னா செலவு, நீங்க போனீங்கன்னா ஒரு செலவும் இல்லை. அதனால நீங்க பல நேரங்கள்ல சொல்லலாம், நீங்க வீட்டுல இருங்க, நாங்க வெளியில போறோம், அப்பதான் வீட்டுல செலவு கம்மியா இருக்கும் இல்லையா. இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள், அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய இளம் பெண்கள் எந்த காலகட்டத்திலும் அவங்களுடைய கல்வி தடைப்பட்டு விடக்கூடாது. இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் புதிய கல்விக் கொள்கை. அவங்க இன்னொரு 30 வருஷம் பொறுத்து எந்த இலக்கை உயர்கல்வியிலே அடைய நினைக்கிறார்களோ அந்த இலக்கை தமிழ்நாடு ஏற்கனவே தாண்டிவிட்டது. அதையும் தாண்ட வேண்டும், நம்முடைய சாதனையை நாமே விஞ்சி நிற்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய கல்வி எந்த விதத்திலும் தடைப்பட்டு விடக்கூடாது. உயர்கல்வி, ஏன்னா பள்ளி கல்விக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லா பெண்களும் பள்ளிக்கூடம் வரைக்கும் படிக்கணும் முடிக்கணுங்கிறதுக்காக தான் திருமண உதவி திட்டம் என்ற அந்த திட்டத்தையே கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தின் வழியாக நீங்க பெண் பிள்ளையை படிக்கவை, திருமணத்தை நான் செய்து வைக்கிறேன் என்று திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் படித்து விட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள். கல்லூரி படிப்பு எதற்காகவும் தடைப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் புதுமை பெண் என்ற அந்த திட்டத்தின் வழியாக மாதம் 1000 ரூபாய் நான் தருகிறேன், நீங்க போய் கல்லூரியிலே படியுங்கள். முதல்ல அது அரசு பள்ளிகளிலே படித்த பெண்களுக்கு என்று கொண்டு வரப்பட்ட திட்டம். பிறகு அது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் என்று இன்று விரிவாக்கப்பட்டிருக்கிறது.